எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கனவு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். சூப்பரான வெண்டைக்காய், கத்தரிக்காய், பெரிய சைஸ் வெள்ளரிக்காய், அப்புறம் கொத்தவரங்காய் இதெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இப்போ நிறையாவே காய் காய்ச்சிட்ருக்குது. அது அப்புறம் வந்துட்டு நம்ம பறிக்க சந்தோஷமாக இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா லைனாக அப்படியே காய் வச்சுருக்கு. பறிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற 1, 2 காய்னா கூட ஒவ்வொரு செடியில் பிஞ்சு பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக பத்தையாக வச்சுருக்குங்க. அதை பார்க்கும்போது மனசு சந்தோஷமாக இருக்குது. அதுதாங்க நம்ம பூமிக்கும் தொட்டியில் வளர்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசங்க. அழகாக இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு காயும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக நீட்டாக போஷாக்காக இருக்குது. அதுவே நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா? இப்படி அறுவடை பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஆசையாக இருக்குது. ஒவ்வொரு காயும் பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். பாருங்கள், சூப்பர் காய்கள் எல்லாமே. அதே மாதிரி ஒவ்வொரு செடியிலும் பாருங்களேன், அப்படி எப்படி வச்சுருக்கு காய். சந்தோஷமாக தானே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள், அதாவது ஒவ்வொரு செடியிலையும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நிறைய காய். இப்போ வந்துட்டு எல்லா செடியிலையும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? தைப்பட்டம் போட்டது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு செடியும் சூப்பரான வெண்டைக்காய். நமக்கு வந்துட்டு பறிக்கிறதுக்கே சுற்றி வந்து பறிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சென்டரில் ஃபுல்லாக கத்திரி செடி, சுற்றியும் அவுட்லைன் ஃபுல்லாக வெண்டைக்காய் செடி. அதனால் ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஃபுல்லாக பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்துட்டு கத்திரிக்காய் பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் சுற்றியும் லைனாக நான் வெண்டைக்காயெல்லாம் அப்படியே பறிச்சுட்டே வரேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், பிஞ்சு கத்திரிக்காய் தான் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. ஏன்னா நான் பெருசாகவே விடுறதில்ல, சின்னதாக இருக்கும் போதே பறிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே. அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட விதை லைட்டாக முத்தினா கூட அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால் நான் பிஞ்சாக இருக்கும்போதே பறிச்சிடுறது எல்லா காயுமே. கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்களேன், செம்ம பெருசில் சூப்பரான ஒரு வெள்ளரிக்காய் பாருங்கள். அது சரி பிடிச்சி வேகமாக பறித்தா கொடி பிச்சுக்குன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் கத்தி வச்சு, அங்கே கட்டுற கிடையாதுல்ல தோட்டத்தில், அங்கே பாருங்கள் கத்தி வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்களேன், அவ்வளோ பெருசு சூப்பராக இருக்குது பாருங்களேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்க்க தான் சைஸ் பெருசு, ஆனால் நல்லா பிஞ்சுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற கத்திரி செடிகள், அதாவது வெஸ்ட்டு ஈஸ்ட்டுன்னு 2 பக்கத்துலேயும் கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி இருக்குது. அதில் ஒரு சைடு பறித்தோம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இருக்கிற காயெல்லாம் பறிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்களேன், இங்கே வந்துட்டு ஒரு குட்டி செடி தான் வெண்டைக்காய் செடி. அது தானாக விழுந்த விதைகள், அதெல்லாம் நிறைய அங்கங்கே முளைச்சிருக்குது. அதெல்லாம் கூட காய்க்குது. அதுக்கப்புறம் நம்ம கொத்தரை செடி பார்த்திங்கன்னா இப்போ லைனாக எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. கொத்தரை செடி வந்துட்டு அளவு கம்மியாக தான் இருக்கும். ஒரு 7, 8 செடி அப்படி தான் இருக்கும். ஆனாலும் கூட காய் வந்துட்டு அப்படியே லைனாக அழகாக வச்சுருக்குங்க. நமக்கு சமையலுக்கு வந்துட்டு ஒரு முறை சமைக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் வந்துட்டு 1 விட்டு 1 நாள், 2 நாளைக்கு ஒரு முறைன்னு பார்த்திங்கன்னா பறித்தோம்னா ஒரு சமையலுக்கு ஆகிற மாதிரி கொத்தவரங்காய் காய்ச்சிட்ருக்கு. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா 1 விட்டு 1 நாள் காய் பறிச்சே ஆகணும், இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் மொத்தி போயிடும். அது வந்துட்டு நிறையா காய்ச்சிட்ருக்கு. நமக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம். இப்போ கத்திரிக்காய், வெண்டைக்காய் தான் நல்லா காய்ச்சிட்ருக்குது. கொத்தரை செடி வந்துட்டு போட்டதில் வந்துட்டு நிறைய விதைகள் வந்துட்டு வீணாக போயிடுச்சா, இல்லை ஏதாவது பூச்சிகள் சாப்பிட்ருச்சா என்னன்னு தெரியல. செடிகள் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. அந்த செடியில் வந்து நமக்கு போதுமான காய் கிடைக்கிது. இங்கே பாருங்களேன், இந்த ஏனத்தந்த வெண்டை பாருங்கள், பூமியிலேருந்து எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். குட்டியாக தான் இருக்குது. அதில் காய் பாருங்களேன், அப்படியே சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ நீட் காய் வந்திருக்கு அதில். அவ்வளோதாங்க இன்றைக்கி. நான் பாருங்கள், வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், சூப்பரான வெள்ளரிக்காய். இது நமக்கு சந்தோஷம் தானே. இவ்வளோ நம்ம வீட்டிலேயே ஆர்கானிக் முறையில் எந்த மருந்தும் போடாமல் வந்துட்டு நம்ம சாதாரணமாக எரு, அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸோட வேஸ்ட்டு, இந்த மாதிரி இவ்வளோ தாங்க. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.